அன்புள்ள நிப்டி தமிழ் பங்குச்சந்தை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லா நலமும் வளமும் பெற்று ஒரு நல்ல நிலைமை அடைவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான 4 விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐயோட செல்லிங் வந்து நேற்று வந்து ஒரு 4800 crore இருந்துச்சு. எஃப்ஐ வந்து தெளிய வச்சு அடிக்கிறாங்க. டிஐ என்ன பண்றாங்க, கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ எஃப்ஐ வந்து நேற்று வந்து செல்லிங் 4800 crore, டிஐ வந்து ஒரு 8000 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 months ஹைல இருக்கு. அதாவது 5500 ரேஞ்ச்ல இருந்த வந்து க்ரூட் ஆயில் வந்து இப்போ வந்து 6800 பிளஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார் மார்க்கெட். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிபிஐ டேட்டா வந்து நேற்று வந்தது. டிசம்பர் மந்தோட சிபிஐ டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டா வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் இதுல க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் வந்து டவ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 பாயிண்ட் ஃப்ரம் வந்து பாட்டத்துல வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து நமக்கு வந்து ஒரு 100 to 120 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிப்டியை வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து சார்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ஓப்பனிங்கே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. இந்த கேப் டவுன் ஓப்பன்ல வந்து இந்த கேப் டவுன் ஓப்பன்ல வந்து கேப் டவுன் ஓப்பன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் தெரிஞ்சுது. ரிவர்சல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரிவர்சல் வந்து ஹோல்ட் ஆகல. இப்போ இந்த ரிவர்சல் இருக்கு பாத்தீங்களா, மேஜிக் பென் யூஸ் பண்ணோம். இந்த 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 டவுன் மூவ்மெண்ட், இந்த டவுன் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கீழே தான் போயிருக்கு. ஸோ இந்த 45 மினிட்ஸ்ல வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு பிஃபோர் க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட். ஸோ அதனால வந்து என்னன்னாக்கா, இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து 15 மினிட் சார்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அவை சண்முகி படம் யாரெல்லாம் பாத்தீங்க, அதுல வந்து இந்த டெல்லி கணேஷ் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து மணிவண்ணன் வந்து அடிப்பாரு. அடிக்கும் போது என்ன பண்ணுவாரு, தெளிய வச்சு அடிப்பாரு. ஸோ நிப்டியுமே வந்து நம்மள வந்து தெளிய வச்சு தான் அடிக்குது. அதனால வந்து எப்பப்போ பவுன்ஸ் வருதோ, நல்ல பவுன்ஸ் வருதோ, ஸோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு புட் பை பண்ணிக்கிட்டு வித் எஸ்எல்லோட ஸோ பை பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 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 சோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 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 இடம் வந்து என்னோட வியூ படி 23,440 வந்து ஒரு நல்ல ஜோன் ஃபார் புட் பையிங் ஆர் கால் செல்லிங் வித் எஸ்எல். இந்த எஸ்எல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 540 நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த எக்ஸ்பைரி டேல வந்து க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 540 லெவல்ல இருந்துச்சு. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா 10th ஜனவரி 12:15. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா க்ளோசிங் எக்ஸ்பைரி டேல வந்து இந்த இந்த ஹை இருந்துச்சு பாத்தீங்களா, எக்ஸ்பைரி டே வந்து இதுதான். ஸோ எக்ஸ்பைரி டேவோட ஹை இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு நிப்டி. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேத்தோட லோ என்னன்னு பார்த்தோம்னா இந்த 23,400 இருக்கு பார்த்தீங்களா, 23,40. இந்த நம்ம டெக்ஸ் வந்து போட்டுடலாம் பிரைஸ் லேபிள். ஸோ இந்த 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 23,050 வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா இந்த 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 கேண்டிலோட ஹை, அதாவது 23,140 வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23 இந்த இது 23,220 இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மேபி இது வந்து ரெசிஸ்டன்ஸா கூட வேலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுடே மார்க்கெட் வந்து 2350 வந்து ஒரு சப்போர்ட், 140 ஒரு சப்போர்ட், 218 ஒரு சப்போர்ட். ஸோ இந்த மூணுமே வந்து அகைன்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து எப்போ பாசிட்டிவ் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்குல்ல, அதாவது இந்த ஜோனுக்கு மேல வந்து நமக்கு வந்து ஹோல்ட் ஆகணும். இந்த இந்த ஜோனுக்கு மேல ஹோல்ட் ஆகும். இந்த ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 23,432 அதுக்கு மேல ஹோல்ட் ஆகி இந்த 540க்கு மேல ஒரு ஒரு நாள் 2 நாள் ட்ரேட் ஆச்சுன்னா தென் வி கேன் திங்க் அபவுட் தி கால் சைட். ஸோ அன்லெஸ் அண்டில் வந்து புட் சைடு தான் வந்து நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ புட் சைடு பாத்தீங்கன்னா 23க்கு கீழே அப்படி போனாக்கா மார்க்கெட் வந்து 22,800, 22,800 அதுக்கு கீழே போனா 22,600. ஸோ
22 22,600 downside, 22,800 downside, and second is 22,600. So thank you very much for watching. This is Ganesan Mobile signing out until we meet again. Bye bye. Happy Pongal once again.